இப்போது நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை தலையில் முடி கொட்டி தலையோட ஸ்லாப் வந்து வெளியில் தெரியுது. அந்தளவுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ உள்ள தண்ணியோட ஹார்ட்னஸ், நம்ம வெளியில் உள்ள பொல்யூஷன், இதனால எல்லாம் அந்த முடி கொட்டி தலை முன்னெத்தி வந்து ஏறிடும். முன்னெத்தியில் கலக்க முடி இருக்கும். அப்புறம் தலையோட மேலேயும் முடி வந்து தலையோட ஸ்லாப்பும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இதுக்கு நம்ம ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணோன்னா ஓரளவு இது வந்து சரியாகும். இதை நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து முன்னெத்தியில் நல்ல முடி தலை தெரிஞ்ச இடம் வந்து முடி வளர்ந்துருக்கு. அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இது 25 கிராம் ரோஸ்மெரி லீஃப் பாருங்கள். இது 25 கிராம் ரோஸ்மெரி லீஃப், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஃப்ளக்ஸீட் ஆலிவ் விதை, இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு ஒரு 350லேருந்து 400 ml வாட்டர் எடுத்து தண்ணி எடுத்துக்கிட்டு 350லேருந்து 400 ml தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இது 3ஐயும் சேர்த்து அது வந்து பாதி ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இதில் 400 ml 400 ml தண்ணி இருக்குது வாட்டர். அதில் இந்த ரோஸ்மெரி லீஃப், ஃப்ளாக்ஸி சீட், வெந்தயம், இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் வச்சு இந்த தண்ணி பாதி ஆகிற வரைக்கும் சுண்ட வைக்கணும். 400 ml தண்ணி பாதி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சோடனே மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த ரோஸ்மெரி வாட்டர் இது. இதை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்ளக்ஸி சீடு போடுறதுனால கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிடும். அதை இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு இப்படி நம்மளோட முடியில் ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துல முடி வந்து சொட்டையாக தெரியுதோ அந்த இடம், தலை ஃபுல்லும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் முடி கம்மியாக தெரியும் இல்லையா, அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. 2 மாதத்துலேயே கொஞ்சம் ஓரளவு முடி அந்த இடத்துலலாம் குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் வளர்ந்துருக்கு. இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு தடவையோ இல்லை 4 நாளைக்கு ஒரு தடவையோ, இல்லை உங்களால் முடியும்னா ஃப்ரெஷ்ஷாக கூட அன்னன்னைக்கு ரெடி பண்ணி கம்மியாக இந்த அளவுக்கு ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த ரோஸ்மெரி லீஃப் 100 கிராம்ஸ் 100 ருபீஸ். நீங்கள் 200 250 எப்படி கேட்டாலும் அந்த அளவு நான் பேக் பண்ணி அனுப்புவேன்.